ஸோ இன்றைக்கி நான் எக் ரைஸ் செய்ய போகிறேன். எக் ரைஸுக்கு தேவையான மசாலா இதில் என்ன போட்டிருக்கேன்னா இந்த பேக்கெட் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் வடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரியாக இருக்கணும், ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு கொஞ்சமாக கீயும் தேவையான அளவு ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த எண்ணெய் நல்லா கொதித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் தான் போடணும். உப்பு எக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கணும். இவ்வளோ எடுத்தாலே போடணும். ஸ்க்ராம்பிள் பண்ண தேவையான அளவுக்கு மட்டும் எக்குக்கு மட்டும் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் எக்கு ஸ்க்ராம்பிள் ஊற்றிக்கிறேன். ஸ்க்ராம்பிள் ரெடி. நெக்ஸ்ட்டு நான் இப்போது டப்ரா வச்சுக்கிறேன் ரைஸ் கிளறதுக்காக. தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். 2 to 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஆயில் சேர்த்துக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான். அதுவும் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணுவீங்க. இப்போ ஆயில் நல்லா குக் ஆகிடுச்சு. கல்பாசி, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் தாளிப்பு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு தேவையான அளவு நான் முழுசாக தான் போடுறேன். அரைச்சி போடுறவங்க போட்டுக்கோங்க, எனக்கு முழுசாக. இஞ்சி பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸ்டீம்லேயே குக் ஆகிடும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை கூட தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணுன்னா நீங்கள் தட்டு போட்டு மூடினா மட்டும்தான் நல்லா வதங்கணும். அதெல்லாம் கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணும். இப்போ தட்டு போட்டு மூடிடுறேன். ஓகே, நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிரேவி பேஸ்ட் மாதிரி வரும். கிரேவி கன்சிஸ்டன்சி வச்சு தான் நம்மளோட மசாலாவும் ரைஸும் ஊறுறது இருக்குது. கிரேவி இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆகிட்டப்புறம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் மசாலா போட போகிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. ரைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஜஸ்ட் கிவ் அ குட் மிக்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் எக்கு கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கலரியாச்சு. நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நான் மேலே வெயிட் வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. நீங்கள் வேணும்னா தம் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ½ hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹீட்டாக சாப்பிட்ணுன்னாலும் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே சாப்பிடலாம்.